இந்த அடுத்த ஒரு 20 நிமிஷம் இப்போ ஸ்பெண்ட் பண்றதுல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதே ட்ரைனிங் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல போன வருஷம் 2024 நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம். கொடுத்த பிறகு திருச்சியில இருந்து ஒரு எஸ்ஐ வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ரோட்ல விழுந்தவரை வந்து சிபிஆர் கொடுத்து, இப்போ சிபிஆர் ஹார்ட் அட்டாக் எல்லாம் என்ன நம்ம பேசுவோம், சிபிஆர் கொடுத்து அவரை வந்து உயிரை காப்பாற்றிட்டார். ஸோ அவர் நியூஸ் பேப்பர்லாம் வந்தார். இப்போ விபத்து அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல எப்போ வேணாலும் நடக்கும். அது நடந்துச்சுன்னா அந்த விபத்துக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே பெரியவங்களாம் இருக்கீங்க, உங்களுக்கு கை வைத்தியம்லாம் ஆல்ரெடி தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சின்ன பையன் வீட்டில் இருக்கான், சுட்டுக்கிட்டான் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? புளிச்ச மாவு எடுத்து வைப்பாங்க. வேற என்ன பண்ணுவீங்க? ஒரு சின்ன பையன் வீட்டில் இருக்கான், தொடையில சூடா பாலை கொட்டிக்கிட்டான், என்ன பண்ணுவீங்க? சால்ட் எடுத்து அப்ளை பண்ணுவாங்க. வேற இங்க் வேற. அப்ப இதெல்லாம் சரியா? புளிச்ச மாவா நார்மலான மாவா? மாவுல உப்பு போட்டு அப்ளை பண்ணணுமா இல்ல புண்ணுல உப்பு போட்டு மாவு அப்ளை பண்ணணுமா? இங்க் ரெட் இங்கா ப்ளூ இங்கா? இது மாதிரி பல கேள்விகள் இருக்குல்ல. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு போர் அடிக்காம நான் கொண்டு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் எய்ட் முதல் உதவி கொடுத்த பிறகு அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுமா கூட்டு போக கூடாதா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வியா வச்சுக்கிறோம். முதல் உதவினா என்ன? எனக்கு பிடிச்ச கல்ல சட்டை போட்டு தம்பி சொல்லுங்க. மெருன் முதல் உதவினா என்ன சார்? நீங்களும் மெருன் தான் மைக் வந்து கொஞ்சம் எழுதவா கேட்கு. முதல் உதவி அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடியது அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இருக்கு தமிழ்ல தான் இருக்கு, சரி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எய்ட், ஃபர்ஸ்ட்னா முதல், எய்ட் அப்படிங்கறத உதவின்னு சொல்றோம். அப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க ஆக்சிடென்ட்டுக்குள்ள போனா அவங்களுக்கு முதல்ல என்ன செய்ய போறோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட்னு சொல்றோம். இது கொடுத்த பிறகு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுமா கூட்டு போக கூடாதா? டாக்டர்கிட்ட கூட்டு போகணுமா வேணாமா? கண்டிப்பாக கூட்டிட்டு போகணும். முதல் உதவி அப்படிங்கிறது என்னன்னா அந்த நேரத்துல அந்த பிரச்சனையை பெருசாக்காம தவிர்க்கிறதை மட்டும்தானே தவிர அது வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது. முதலுதவி கொடுத்தீங்கன்னா அவங்களை கண்டிப்பா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். அங்க இருந்து ஆரம்பிப்போம். உதாரணத்துக்கு இப்ப நான் அவங்கள்ட்ட வந்து நீங்க வேற இந்த ரூம்ல நின்றுட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க, நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், இந்த ஸ்டேஜ் மேல ஏறுறேன், ஏறினோடனே மயங்கி கீழே விழுந்துட்டேன், என்ன பண்ணுவீங்க? தண்ணி தெளிப்பீங்க. வேற ஒரு நல்ல கோழி சோடா வாங்கிட்டு வந்து உடைச்சு மூஞ்சில பளிச்சு எடுப்பீங்க. வேற வீசுவீங்களா? ஓகே. வேற சிபிஆர். சிபிஆர் அற்புதமான வார்த்தை. என்ன சிபிஆர் என்ன? ஒர்க் பண்றோமா? பம்ப் பண்றோம். எதை பம்ப் பண்றோம்? செஸ்ட் பம்ப் பண்றோம். பொதுவா வந்து சிபிஆர் வந்து ஹீரோயின் தண்ணிக்குள்ள விழுந்தா மட்டும்தான் ஹீரோ கொடுப்பாரு. வேற யாருக்காவது சிபிஆர் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. சரி, சிபிஆர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிபிஆர்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். வேற என்ன சார் பண்ணுவீங்க? நான் மேலே ஸ்டேஜில் மயங்கி காட்டுறேன், என்ன பண்ணுவீங்க? ஆம்புலன்ஸ் கூப்பிடுவீங்க. ஆம்புலன்ஸோட நம்பர் என்ன பாப்பா? 108. ஆம்புலன்ஸ் கால் பண்ணுவீங்க. வேற தண்ணி தெளிப்பீங்க. வேற என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. அப்படியே ஒவ்வொன்றா வரும். தண்ணி தெளிப்போம். ஆம்புலன்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து தண்ணி சூடா தெளிக்கிறவங்க வரும். உதாரணத்துக்கு நான் மேலே ஏறுறேன், அது மாதிரி ஒரு வயல் குறுக்கால போகுது. இந்த வயல்ல முடிச்சு நான் ஷாக் ஆகி கிடைக்கிறேன். தண்ணி தெளிச்சா உங்க நிலைமை என்ன? நீங்களே பக்கத்துல பட்டுக்கிறீங்க. சரியா? சரி, அடுத்து வேற என்ன சொன்னீங்க? ஷாக் அடிச்சா மரத்தை அடிக்கிறோம், அதுவும் பண்ணுவோம். அடுத்து இந்த குச்சி இருக்கு, ரைட்டு. வேற என்ன சொன்னீங்க? மூச்சு இருக்கான்னு பாருங்க. எக்ஸலன்ட். சார் சொல்ற மாதிரி சிபிஆர் திரும்ப அவர் வந்து ஏதோ ஒரு பாய்சனை இன்ஹேல் பண்ணிட்டு வந்திருக்காரு, வர வழியில பூச்சி மருந்து அடிச்சிருக்காங்க, நல்லா உள்ள வாங்கிட்டு வந்திருக்காரு, இங்க மயங்கி இருக்காரு, அப்படி நெஞ்சில வச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாரு அப்படின்னு உங்க மூக்குல ஊத்துறாரு. நீங்க என்ன நீங்களும் சேர்ந்து பக்கத்துல பண்றீங்க. ஸோ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு புரோட்டோகால் தான் என்ன? விதிமுறை, செயல்முறை. ஒரு புரோட்டோகால் இப்படிதான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகாலை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டாக்டர் ஏபிசி
A for apple, B for ball, C for cat, எதனாலும் catch அது மாதிரி டாக்டர் ABC. டாக்டர் எப்படி எழுதுவீங்க? பொதுவா டாக்டர் அப்படிங்கறத எப்படி எழுதிருப்பாங்க? D போட்டு ஒரு R போட்டுருப்பாங்க. ஒரு குண்டு D போட்டு பக்கத்துல ஒரு R போட்டு A B C. இதுதான் புரோட்டோகால். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு மறக்குதா? என்ன செய்வீங்க? யாராவது ஒரு ஆள் மயங்கி கிடந்தா உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்னன்னா டாக்டர் ABC. D for danger. D for danger. என்னதுனால அவர் மயங்கி இருக்காரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்கற சுத்தி பார்க்கணும். வயல் எதுவும் இருக்கா? அந்த இடத்துல வேற எதுவும் புகை இருக்கா? ஏன் அப்படின்னா முதலுதவி கொடுக்க போற நம்மளே பேஷண்ட் ஆயிட்டோம்னா யாரை காப்பாற்றுறது? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டேஞ்சரை வந்து அசஸ் பண்ணணும். என்ன பிரச்சனை, இங்க டேஞ்சர், என்ன ஆபத்து இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். உதாரணத்துக்கு அவர் காலையில என்னைய மாதிரி அவசரத்துல ஒரு ஷூ போட்டு வரையில ஷூக்குள்ள ஒரு நட்டாக்கள் இருந்து கொட்டிடுச்சு, அதனால அவர் மயங்கி விழுந்திருக்காரு. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணணும். அதுக்காக போனோடனே அவர் ஷூவை காலை கல்வி பார்க்கணுமா அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அவரோட பிரிமிசஸ், அவரை சுத்தி என்ன இருக்கு, அவர் சுவாசிக்கிற காத்து சுத்தமா இருக்கா, கரண்ட்ல எதுவும் எலக்ட்ரிக் ஆயிருக்கா, பாய்சன் ஆயிருக்கா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க உடம்புல விஷம் பாஞ்சிருக்கா இல்லையாங்கிறத பொதுவா எப்படி கண்டுபிடிப்பீங்க? நுர வரும், மிளகா கொடுப்பாங்க. சரி, மயங்கி இருக்கிறதுக்கு நம்ம மிளகா கொடுக்க முடியாது, புகை போடுவாங்க. மிளகாயை வச்சு அந்த இந்த படம் பாத்தீங்களா, அவன் செத்துட்டானான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கண்ணில் மிளகா அப்படி போடுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம சென்சஸை வந்து தூண்டும். அது என்னங்கிறத ஆர்டர்ல பார்ப்போம். வேற என்ன பண்ணலாம்? எலுமிச்சம்பழத்தில் லைட்டாக உப்பு தீனி வச்சு நாக்கு எழுதி தேய்க்கிறத கரெக்டாக. சரி, அதுவும் ஒரு மெத்தட் தான். அது எப்போ பண்ணணுங்கிறத அடுத்த நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ டேஞ்சரை சுற்றிலும் அசஸ் பண்ணணும். சில நேரத்தில் என்னன்னா எங்களை மாதிரி சூட் போட்டு இந்த வெயிலில் சூட் போட்டு தெரியுற ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைட்டாக டையை போட்டு இழுத்து மாட்டிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க மூச்சை குடிச்சிட்டு. அது என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரத்தில் வேர்த்து சஃபகேட் ஆகிடும். அப்போ ஒரு ஆள் மயங்கி இருக்காங்கன்னா முதல் பார்க்க வேண்டியது அந்த இடத்துல பாய்சனஸ் கேஸ் இருக்கா இல்லையா, வேற எதுவும் இருக்கா, வேற எதுவும் விஷவாயு இருக்கா இல்லையா, அதை பார்த்துட்டீங்க. அடுத்துனா கரண்ட்ல அடிபட்டிருக்காங்களா, இல்ல கரண்ட்லயும் அடிபடல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து அவங்க கழுத்து எந்தெந்த இடத்துல இருக்கணும்னா உயிர் போகுமோ அந்த இடத்துல லூஸ் பண்ணி விடணும். கழுத்து, இந்த கஃப், கையில போட்டிருக்க கஃப், காலில் போட்டிருக்க சாக்ஸ் போடுற இடம், தொட, இந்த இடத்தெல்லாம் நீங்க லூஸ் பண்ணணும். எந்த இடம்? கழுத்து, கையில போட்டிருக்க கஃப், காலில் ஆங்கிள், அதாவது நம்ம சாக்ஸ் போடுற இடம், அடுத்து இருந்த தொடர், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி விட்டீங்கன்னா உடம்புல ஒரு அளவுக்கு ரத்த ஓட்டம் வந்து சீராகும். இதுக்கு அடுத்து அவங்கள வேற எதுவும் கடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த ஒரு உயிரினம் நம்மள விஷப்பொருள் கடிச்சிருந்தா கூட விரல் நுனியில இருக்க ரத்தம் வந்து டார்க் கலரா மாற ஆரம்பிக்கும். விரல் நுனி இருக்குல்ல, இதோட ரத்தம் வந்து நம்ம உடம்புல பாய்சன் இருந்துச்சுன்னா அது வந்து டார்க் கலரா மாற ஆரம்பிக்கும். இப்போ என் விரல் என்ன கலர்ல இருக்கு? பிங்க்ல இருக்கு. இந்த நெகத்தை அப்படி அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி கடிச்சவங்களுக்கு வந்து அப்படியே மெரூன் கலர்ல இருக்கும், சில நேரத்தில் அது ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ இதை தான் நம்ம செக் பண்ணுவோம். அப்போ முதல்ல டீனை என்ன பண்ண போறோம்? டேஞ்சர் என்னெல்லாம் பார்க்க போறீங்க? காத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து வயர்ல எதுவும் அடிபட்டிருக்காரான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து எதெல்லாம் இருக்கக்கூடிய இடமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிவிடும். இது டேஞ்சர். அடுத்து டாக்டர் ஏபிசி அடுத்து எடுத்து என்ன? ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெஸ்பான்ஸ். நமக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் மயங்கி கிடக்கிறேன் சார் அப்படிங்கிறீங்க, சொல்லுங்க அப்படின்னா நான் கான்சியஸா இருக்கேன், அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டுடலாம். இப்போ நான் கூப்பிடுறீங்க, ஆனால் கூப்பிடுறதுக்கு நான் பதில் சொல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்கான்சியஸா இருக்கேன்னு அர்த்தம். அப்போதான் வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரி, அப்போ உங்களை வந்து நான் முதல் பேரை சொல்லி நான் கூப்பிடுறேன், ரெஸ்பாண்ட் பண்ணல, அன்கான்சியஸா இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இதை தொடுறேன், தொட்டா அதற்கு உணர்ச்சி இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். தொடு உணர்ச்சி அன்கான்சியஸ் லெவலுக்கு போனா கூட நம்ம இதே துடிப்பு நின்றுமா, மூச்சு விடுறது நின்றுமா? நம்ம மயங்கி விழுந்துட்டோம். ரொம்ப அதிகமாக இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறேன்னா ஆங்கிலம் யூஸ் பண்ணுறேன்னா மன்னிச்சுக்கோங்க, எங்கே தெரியாத இடத்துல நிப்பாட்டிங்கன்னா தமிழுக்கு வந்துடுறேன். நான் மயங்கி விழுந்துட்டேன், மயங்கி இருக்கேன், என்னை கூப்பிட்டீங்கன்னா எனக்கு நினைவில்லை. எனக்கு நினைவில்லாத நேரத்தில் என் இதய துடிப்பும் மூச்சு விடுறதும் நிற்குமா நிற்காதா? நிற்குமா ப்ரோ? கோமால இருக்கவங்க மூச்சு விடுவாங்களா? இதய துடிப்பு இருக்குமா? இருக்கும்.
நம்ம வந்து அன்கான்சியஸா நினைவு இல்லாம இருந்தாலும் நம்ம இதய துடிப்பும் நுரையீரலோட ஃபங்க்ஷனும் நிக்காது. ஆனா நம்ம வந்து செயலிழந்து போறோம், நமக்கு தொடு உணர்ச்சியே இல்லாம போயிருச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா நுரையீரலும் இதயமும் நின்று போகுதுன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு தொடு உணர்ச்சி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஆனா அவங்க மயக்கி இருக்காங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? கிள்ளி பார்ப்பீங்க. தக்காளியை நசுக்கி பார்த்து வாங்கணும், அது மாதிரியா? எப்படி கிள்ளி பார்ப்பீங்க? எங்க கிள்ளி பார்ப்பீங்க? சொல்ற இல்லையா, உள்ளங்க இல்லையா? காலேஜ் படிக்கிறீங்க, ஒரு வயசு பொண்ணு மயங்கி விழுந்திருக்கு, கணத்து போய் கிள்ளி பார்ப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஸோ கிள்ளி அடிச்சு பார்க்கணுமா? சரி, வேற ஒரு நல்ல ஐடியா, கண்ணத்தை தட்டி பார்க்கலாம் லேசா. அதுக்கடுத்து உடம்புல ரொம்ப உணர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் வந்து இயர் லோப்ஸ், காதோட இந்த இடம். இந்த இடத்த 2 நெகத்தால, ஆள்காட்டி விரல் கட்ட விரல் நெகத்தால ரொம்ப பிச்சு எடுத்துடாதீங்க. சும்மா எறும்பு கடிச்ச மாதிரி கிள்ளிங்க அப்படின்னா அவங்க உடம்புல உணர்ச்சி தெரியும். அவங்க மயங்கி இருந்தாலும் லைட்டாக சுண்டுவாங்க. இந்த இடத்த, இந்த 2 இடத்த அப்படி நகர்த்திங்கன்னா மயங்கி இருந்தாலும் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வந்து இருதயமும் நுரையீரலும் நிற்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டாக இருந்துக்கலாம். அப்போ அதுவும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அவங்க உடம்புல இருக்க சூடு பெருத்த காலை தேய்க்கணும். நிறைய படம் பார்ப்பாங்க சார், தமிழ் படம் நிறைய பார்த்துருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு அந்த உணர்ச்சி இல்லை, தொடு உணர்ச்சி இல்லை அப்படின்னா அவங்களோட ஹார்ட்டும் லங்ஸும் ஃபெயில் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஓ, திரும்ப கலெக்டிவாக உங்களுக்கு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து ரீகேப் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக. யார் மயங்கி விழுந்தாலும் இல்லை யாருக்கு ஒரு முதலுதவி கொடுக்கணும்னு முடிவு பண்ணாலும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரோட்டோகாலோட பேர் டாக்டர் ஏபிசின்னு பார்த்துருக்கோம். டி அப்படின்னா டேஞ்சர், சுற்றியில் இருக்க டேஞ்சர் என்னங்கிறத நம்ம சென்ஸ் பண்ணணும். அடுத்து ஆர், ரெஸ்பான்ஸ், அதாவது அவர் வந்து கான்சியஸாக இருக்காரா அன்கான்சியஸாக இருக்காராங்கிறத பார்க்க போறீங்க. அன்கான்சியஸாக இருந்தால் உணர்ச்சி இருக்கா இல்லையான்னு பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ அவருக்கு உணர்ச்சி இல்லை, அப்போ என்ன பண்றது? அவர் தொடு உணர்ச்சி இல்லை, என்ன பண்றது? சிவாஜி படத்தில் காட்டுற மாதிரி 2 வாயை அப்படின்ட்டு வந்து வாயில கொடுத்து சுவிட்சை போட்டுடலாமா? வாயில கொடுத்து போடணுமா, காதில் கொடுத்து போடணுமா, இல்லை 2 கை கட்ட விரலில் சுற்றி வச்சு சுவிட்ச் போடணுமா? என்ன பண்ணணும்? நீங்க தான் கரண்ட் பக்கத்தில் இருந்து நீங்க தான் சொல்லணும். என்ன பண்ணணும்? சிபிஆர் சார், சிபிஆர் அப்படிங்கிறதுனால சிபிஆருக்கே ஃபர்ஸ்ட் வந்துடும். சிபிஆர் அப்படின்னா அப்ளிகேஷன் சொல்றேன், சும்மா தெரிஞ்சுக்கோங்க. கார்டியோ பல்மனரி ரிசெக்சியேஷன் அப்படின்னு சொல்றது, அதாவது நின்று போன இதயத்தை மீண்டும் துடிக்க வைக்கிறது பேர் தான் சிபிஆர். நின்று போன இதயத்தை மீண்டும் துடிக்க வைக்கிறது பேர் தான் சிபிஆர். சரி, இந்த உடம்புல இதயம் எங்க இருக்கு? காதலிக்கிறவங்களுக்குலாம் ஆப்போசிட்ல இருக்கவங்ககிட்ட இருக்கும், மனைவிமார்கள்ட்ட புருஷன்கிட்ட இருக்கும், புருஷனுக்கெல்லாம் குழந்தைகிட்ட இருக்கும். இதயம் எங்க இருக்கு உடம்புல? லெஃப்ட்ல இருக்கா இல்ல ரைட்ல இருக்கா? சென்டர்ல இருக்கா? லெஃப்ட்ல இருந்தா அவங்க கெட்டவங்க சார், ரைட்ல இருந்தா நல்லவங்க. இதயம் வந்து நடுநிலையா இருக்கணும். இதயம் வந்து உடம்புல எங்க இருக்கும் அப்படின்னா நுரையீரல் இருக்கா? இங்க படம் போட முடியாதா? சரி, ஓகே. நுரையீரல் இருக்கு. கசாப்புறையில பார்த்துருப்பீங்க, ஆட்கோள் நுரையீரல் தொங்குற மாதிரி படம் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி இருக்கும். இப்போ இந்த 2 நுரையீரலோட ஜாயிண்ட், இந்த கட்டரல் காட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரலோட 2 ஜாயிண்ட்ல அது எங்க வரும்னா நெஞ்சு கூடு. உங்க கையை வச்சுட்டு தொட்டு பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்க 2 நெஞ்சு எலும்பும் சேர்ந்து ஒரு பள்ளம் உருவாகும் ஒரு இடத்துல. அந்த கேப்ல தான் இருக்கு. அந்த கேப்ல கொஞ்சோண்டு லெஃப்ட் தள்ளி, அந்த கேப்ல சென்டர்ல இல்லாம கொஞ்சோண்டு லெஃப்ட் தள்ளி, கொஞ்சமா ரைட்டா லெஃப்ட் அங்கே இருக்கும். அதனாலதான் இதயம் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்குன்னு சொல்றது. இதயம் வந்து எப்படின்னா கூம்பு வடிவத்தில் இருக்கும், மேல பெருசாகவும் கீழே ஷார்ப்பாகவும் இருக்கும். இந்த கூம்பு வந்து லெஃப்ட் சைட்ல இப்படி திரும்பி இருக்கும். அதனால இதயம் லெஃப்ட்ல இருக்குன்னு சொல்றோமே தவிர டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இதயம் வந்து நடுவுல தான் இருக்கு. 2 நுரையீரலுக்கு நடுவுல இருக்கு இதயம். இப்போ இந்த இதயம்ங்கிறது வந்து இப்படி துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை துடிக்கும்? 72 டைம்ஸா? ஓகே. வேற நிறைய பதில் இருக்குங்களா? 1ல இருந்து 100 வரைக்கும் நம்பர் இருக்கு. எத்தனை தடவை துடிக்கும்? ஏதாவது ஒரு நம்பர் வேற வித்தியாசமா சொல்லுங்க. எக்ஸலென்ட். நம்ம என்ன மனநிலையில இருக்கோமோ அதை பொறுத்து தான் ஹார்ட் பீட் வந்து துடிக்கும். 72 தான் இருக்கும். இப்போ எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கும், படித்த கொஸ்டின் வந்திருக்கு.
ஆனா அப்ப எப்படி இருக்கும் ஹார்ட் பீட்? ஆஹா சரி ஒண்ணும் இல்ல சாதிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஆனா என்னைய மாதிரி சேட்டை பிடிச்சவே நான் பிட்டு எடுத்துட்டு போயிருக்கேன். இப்ப இந்த பிட்டு தேவையில்லை. இப்ப இந்த பிட்டை நான் டிஸ்போஸ் பண்ணணும், படிச்ச கொஸ்டின் தான் வந்திருக்கும். அப்ப என் ஹார்ட் பீட் எப்படி இருக்கும்? அதை தூக்கி போற வரைக்கும் எப்படி இருக்கும்? அப்போ ஹார்ட் பீட் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜா ஒரு ஒரு 25 வயசுக்கு மேல இருக்க ஒரு அடல்ட்டுக்கு ஹார்ட் பீட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 60ல இருந்து 100 இருக்கும். ரொம்ப கம்மியா போனா 60, அதிகமா போனா 100. 60ல இருந்து 100 வரைக்கும் ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இவர் வந்து பயங்கரமான அத்லெட், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி. அப்ப இவருக்கு ஹார்ட் பீட் எவ்வளவு இருக்கும்? அவருக்கு மாறுமா? இல்ல அவருக்கு ஒரு 120 இருக்குமா? பயங்கரமா வேகமா ஓடுறாரு அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? அவருக்கு எவ்வளவு இருக்கும்னா 40ல இருந்து 60 தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் பீட் ஜெனரலாவே கம்மியா தான் இருக்கும். இப்ப நானும் மயங்கி வந்திருக்கேன், ஐயாவும் மயங்கி வந்திருக்காரு. 2 பேருக்கும் பல்ஸ் பாக்குறீங்க. எனக்கு ஒரு 80ல இருக்கு, சரி ஓகே எல்லாம் கரெக்டா தான் இருக்காரு அப்படின்னு. ஐயாவுக்கு தொட்டு பாக்குறீங்க 60 தான் இருக்கு. ஐயோ இவருக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு போட்டு அமைக்கிட்டீங்கன்னா போய் சேர்ந்துருவாரு. ஸோ அதனாலதான் ஹார்ட் பீட் எவ்வளவு இருக்குங்கிறது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஒரு அடல்ட்டுக்கு இருக்க வேண்டிய ஹார்ட் பீட் வந்து 60 துடிப்புல இருந்து 100 துடிப்பு ஒரு நிமிடத்துக்கு இருக்கு. அதே இது ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க, ஸ்விம்மிங்லாம் பண்றாங்க, நல்லா ஓடுறாங்க, பிசிக்கலா ஆக்டிவா இருக்கிறாங்க, தம்பி மாதிரி இருக்கிறவங்களுக்கு 40ல இருந்து 60 தான் இருக்கும் ஹார்ட் பீட். ஜிம்முக்கு போகணும். ஸோ அது 2 டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா? ஹார்ட் பீட் எப்படி பார்க்கறது? சார் துணி காய போடுற மாதிரி ஒரு கிளிப் இருக்கும், அது ஒரு பேட்டரியை மாட்டிக்கிட்டு கையில மாட்டினா கீழ் கணிக்கும். எப்படி ஹார்ட் பீட் பார்க்கறது? எப்படி பார்க்கலாம் பாப்பா? எப்படி பார்க்கலாம்? படித்து சொல்லி காதை வச்சு பார்க்கறதா? எப்படி பார்க்கறது? சூப்பர் தம்பி, ஏர்போர்ட் தம்பி கரெக்டாக சொல்றாங்க. ஸோ ஹார்ட் பீட் வந்து எந்தெந்த இடத்துலலாம் பார்க்க முடியும்னா, உங்க ரிஸ்ட்ல மணிக்கட்டுக்கு இப்படி மேல் இங்க 2 எலும்பு இருக்கு. இதுல மேல் எலும்புல கை வச்சீங்கன்னா 2 விரல் அப்படி எடுத்துக்கோங்க. இல்லை 3 விரல் வேணுங்கிறவங்க 3 விரல் வச்சுக்கோங்க. இது மேல அப்படி வச்சீங்க அப்படின்னா ஒரு துடிப்பு தெரியும். சரியா சார்? அவர் கையில இருந்து 2 மிஷின் கொடுத்து கரகரன்னு அரைச்சிட்டாரு சார். 2 கையுமே இல்லை. அவருக்கு எப்படி ஹார்ட் பீட் பார்க்க? காதுக்கு பின்னாடி இந்த இடத்துல காதுக்கு பின்னாடி வச்சீங்கன்னா அங்கேயும் ஹார்ட் பீட் இருக்கு. வச்சு பார்த்துருங்க, சும்மா வச்சு பாருங்க. இந்த தாடை எலும்பு இருக்கா? தாடை இருந்தாலும் தெரியல. தாடை எலும்பு, அந்த எலும்புக்கு பின்னாடி மெல்லமா அப்படியே மெதுவா ஒரு பிறந்த குழந்தை கன்னத்துல கையை வைக்கிற மாதிரி அப்படி மெதுவா வச்சு பாருங்க. தெரியல? துடிப்பு இல்ல, என்னைய மாதிரி உங்களுக்கும் துடிப்பு இல்லை அப்படின்னா ரத்தத்துல உடல்ல கொழுப்பு அளவு அதிகமா இருக்கு, அதெல்லாம் குறைக்கணும்னு அர்த்தம். சரி அதுவும் இல்ல சார், கழுத்து வந்து அவருக்கு வந்து ஒரு பெட்டிக்குள்ள மாட்டிக்கிடுச்சு, கை 2 இல்லை, இவருக்கு எப்படி சார் ஹார்ட் பீட் பாக்குற சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலில் தெரியும். காலில் இங்க ஒரு எலும்பு இருக்குமா? ஒரு எலும்பு இருக்கும். கணுக்காலில் ஒரு எலும்பு இருக்கும். அந்த எலும்பு பக்கத்துல ஒரு நரம்பு வரும், அதிலே வச்சாலும் பார்க்கணும். இல்ல உங்க அம்மா சரி நான் தொடவே முடியாது, ஆனா கண் பார்வையில பார்க்கணும் ஹார்ட் பீட்னா, உங்க அம்மா இருக்காங்க, உங்க அம்மாட்ட தேவையில்லாம போய் வறண்ட இருக்கிறீங்கன்னா எங்க ஹார்ட் பீட் பார்க்கலாம்? இங்க பார்க்கலாம். அப்படியே உங்களுடைய பிள்ளையா பெற்றதுக்கு அப்படின்னு இங்க பூரா துடிக்கும். ஸோ ஹார்ட் பீட்டை பார்த்துட்டு தான் நம்ம சிபிஆர் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணணும். ஹார்ட் பீட் இருந்துச்சுன்னா இருதயம் துடிக்குதுன்னு அர்த்தம். துடிக்கிற இதயத்தை என்னைக்குமே தொடக்கூடாது. இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கும். இதயம் வந்து பிறந்ததுல இருந்து மரணம் வரைக்கும் துடிச்சுக்கிட்டே இருக்கும், அது நிற்கவே நிற்காது. ஆனா அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்க இதயத்தை அப்படி தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பு நின்று போயிடும். அதனாலதான் குழந்தைங்க விளையாடையில யாரையும் நெஞ்சில தண்ணி விளையாடாதுன்னு சொல்றது. ஷாக், எலக்ட்ரிக்கல் ஷாக்கா இருக்கலாம். சிவாஜி படத்துல அந்த சின்ன பையன் வயரை தெரியுமா, நம்ம ரஜினி போய் வயரை கடிச்சு இருப்பாரு. எலக்ட்ரிக்கல் ஷாக். அப்புறம் ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கையில அப்படியே இருட்டு நின்றுட்டு அப்படி நினைச்சுங்க, பயத்தில் நின்று போயிடும். காஞ்சரி படத்துல வர மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த ஷாக் எலக்ட்ரிக்கல் ஷாக் இல்ல பிசிக்கல் ஷாக். அதை தாண்டி துடிச்சுக்கிட்டு இருக்க இதயத்துல இந்த பகுதி நடு மார்பகத்துல யாராவது ஓங்கி இப்படி அடிச்சாங்கன்னா துடிச்சுக்கிட்டு இருக்க இதயம் நின்று போயிடும். யாரா இருந்தாலும் ட்ரையெல்லாம் பண்ணி பார்த்துறாரு. இந்த படத்துல காட்டுற மாதிரி இப்படி கையை மடிக்கு அப்படி நெஞ்சில குத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி எல்லாம் போய் விழுக மாட்டான், அப்படியே பூமலை மாதிரி தொங்கிடுவான் கையிலேயே. ஹார்ட் நின்று போயிடும். அதே மாதிரி நின்ன ஹார்ட்டை திரும்ப பிசிக்கலா நீங்க அமுக்கி ஒரு தடவை அப்படி அமுக்கி விட்டீங்க அப்படின்னா திரும்ப ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு. அதுதான் அந்த ஹார்ட்டோட உள்ளதுலேயே ரொம்ப சூப்பரான விஷயம்.
ஒரு இன்சிடென்ட் நான் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணல, ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணல, ஒரு நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். அவர் இறந்துட்டார். அவர் ஒரு பெரியவர் இறந்துட்டாரு, ஹார்ட் அட்டாக், வீட்டில் இறந்துட்டாரு. இறந்தோடனே அவர் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆம்புலன்ஸில் கூட்டிட்டு போயிருக்கிற ஆம்புலன்ஸ் டிரைவர் தெரியுங்களா, டிராஃபிக்காக இருக்கும் தலைவன் வந்து சைரனை போட்டுட்டு இறந்துட்டாரு. இறந்தவர் தான் உள்ள இருக்காரு. வீட்டுக்காரமா தலைமாட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவர் அப்படியே பாடியை மாச்சரிக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இறந்தவர் ஆனால் சைரனை போட்டுட்டு வேகமாக போகலான்றதுக்காக வேகமாக போயில ஸ்பீட் பிரேக்கரில் ஓட்டல, ஸ்பீட் பிரேக்கரில் வண்டியை வேகமாக விட்டதுல ஸ்ட்ரெச்சரில் இருந்த பாடி அப்படி தப்பி கீழே விழுந்துச்சு. அப்படி விழுந்ததுல அவர் திரும்ப ஏறி போச்சு. இல்லை பொய் இல்லை, உண்மை. இது வந்து உண்மை சம்பவம். அதனால நின்று போன ஹார்ட்டை திரும்ப நமக்கு ஒரு பம்ப் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஹார்ட் அட்டாக்னா என்ன? ஹார்ட் அட்டாக் சடனா ஹார்ட் நிக்கிறது பேர் தான் ஹார்ட் அட்டாக். இது இப்போ எல்லாருக்கும் வருது, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வருது. அப்போ நின்று போன இதயத்தை நமக்கு திரும்ப துடிக்க வைக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, சில நொடிகளுக்கு இறந்து போனவங்களை திரும்ப உயிரோடு கொண்டு வந்துடும். அப்போ அந்த இதயத்தை எப்படி துடிக்க வைக்கிறீங்கிற ப்ராசஸ் பேர் தான் சிபிஆர். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வேலையை முடிச்சிடும். சரியா? அப்படியே எல்லாரும் அப்படியே தூக்கத்தில் அப்படியே வலிக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அதை மட்டும் முடிச்சிடலாம். சிபிஆர் பண்றதுக்கு முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு டாமினன்டான ஹேண்ட், வலது கையில எழுதுவீங்களா இடது கையில எழுதுவீங்களா? எந்த கையில எழுதுவீங்களோ அந்த கையில தான் உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அர்த்தம். எது உங்களோட டாமினன்ட் ஹேண்டோ அதோட இந்த உள்ள பகுதி, கட்டை விரல் இருக்கா, இந்த கட்டை விரல் கீழே ஒரு பகுதி இருக்கா, அந்த பகுதி வந்து நெஞ்சு கூட்டுல இருக்கணும், அந்த பள்ளத்துல இருக்கும். அதுக்கடுத்து அந்த ரெண்டாவது கை லெஃப்ட் ஹேண்ட், இல்ல லெஃப்ட் ஹேண்ட் இருக்கவங்களுக்கு ரைட் ஹேண்ட், அதை வந்து இப்படி உள்ள கொடுத்து இப்படி லாக் பண்ணணும். நான் டேபிள், இந்த இடம் தான் நெஞ்சு கூடு அப்படின்னா இதுதான் எனக்கு டாமினன்டான ஹேண்டு. அதில் இந்த உள்ள பகுதியை அந்த நெஞ்சு கூட்டில் வைக்கிறேன். அடுத்த கையை இப்படி மேலே கொடுத்து இப்படி லாக் பண்ணிக்கிறேன். சரியா? அழுத்தணும். எவ்வளவு ஆழமா அழுத்தணும் அப்படின்னா 2 இன்ச் கை உள்ள போற அளவுக்கு ஆழமா இருக்கும். ஏய் நெஞ்சுக்குள்ள உடஞ்சுக்குள்ள குத்திரா வரானா குத்தாது. ஏன்னா இதயம் வந்து அவ்வளோ சேஃபா இருக்கும். நீங்க 2 இன்ச் ஆழம் உள்ள அமுக்குனீங்கன்னா தான் இதயத்திலே உங்களால போய் பம்ப் பண்ண முடியும். இதயத்தாப்ப தான் உங்களால ரீச் பண்ண முடியும். ஐயோ எனக்கு வேண்டியவனாச்சு அப்படின்ட்டு மெதுவா அப்படின்னா கை மட்டும் தான் வேலை பார்க்கும். 2 இன்ச் ஆழம் உங்க மொத்த வெயிட்டையும் கொடுத்து இப்படி அமுக்கணும். சரி, இதை எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தனியாக பொம்மை இருக்கு. நல்லா இருக்க ஒரு ஆளை கூப்பிட்டு சார் ட்ரெயின் பண்ணி பார்க்கணும், 2 தடவை அவங்க போய் சேர்ந்துடும். ஸோ அதுக்கு தனியாக பொம்மை இருக்கு. உங்களோட இந்த ப்ரெஷர்லாம் எப்படிங்கிறத பார்த்து அதை சொல்லுவோம். அப்போ இன்னொரு நாள் டைம் கிடைச்சா அந்த பொம்மையை கொண்டு வந்து கொடுத்து எல்லாருக்கும் வச்சு பண்ணுவோம். ஸோ எவ்வளோ வேகமாக அழுத்தணும், எத்தனை தடவை அழுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. எவ்வளோ வேகமாக அழுத்தணும்னா, ஒரு நொடிக்கு 2 தடவை, ஒரு நொடிக்கு 2 தடவை. அப்ப எவ்வளவு வேகம் பார்த்துக்கணும். ஒரு நொடிக்கு 1 தடவை இல்லை, ஒரு நொடிக்கு 2 தடவை. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 100 இருந்து 120 முறை அவ்வளோ வேகமா அமுக்கணும். அவ்வளோ வேகமாக தான் நம்ம இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க வெளியே இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும்னா திரும்ப இப்போ மோட்டர்லாம் இப்போ கார், பழைய காலத்து கார் நின்று போச்சுன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க? தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மோட்டர் நின்று போச்சு சுற்றி விட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடிக்கோடா தண்ணி வாங்கிடுச்சு, தண்ணியை ஊற்றி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ஏதாவது ஒண்ணுல அதுக்கு தேவைப்படுற ஆற்றலோட கம்மியா கொடுத்தா ஸ்டார்ட் ஆகுமா? அது மாதிரி தான் இதயத்தை நீங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நொடிக்கு 2 முறை அப்படிங்கிற வேகத்துல அதை அழுத்தணும். அது மாதிரி எத்தனை தடவை அழுத்தணும் அப்படின்னா 30 தடவை அழுத்தணும். எத்தனை தடவை? 30 தடவை. 30 தடவை அப்படின்னா குறைஞ்சது ஒரு 20 செகண்டுக்கு அழுத்திருக்கீங்க. 30 தடவை அழுத்திட்டு மூக்க பிடிச்சு வாய்க்குள்ள ஊதணும். ஊதிட்டு உரியலாம் கூடாது, திரும்ப ஊதிடும். மயங்கி கிடக்காரு, ஒரு நொடிக்கு 2 முறைங்கிற மாதிரி 30 தடவை அமைக்கிட்டு மூக்க பிடிச்சு வாய்க்குள்ள ஊதுறீங்க. அப்புறம் வெளியே நீங்க மூச்சு வாங்கிட்டு 2வது தடவை மூக்க பிடிச்சு ஊதுறீங்க. ஏன் மூக்க பிடிச்சு ஊதணும்? கரெக்ட். நீங்க வாயில ஊதுனீங்கன்னா கனெக்ஷன் மாதிரி மூக்குள்ளே காத்து கூட வெளியே வரும். அதுக்காக மூக்கை லாக் பண்ணிட்டு அவங்க வாய் இதுதான் அப்படின்னா உங்க வாயை வச்சு கட் பண்ணி தான் ஊத முடியும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கல ஆண் பெண் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு ஒரு உயிரை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற முயற்சியில வந்து ஊதணும். சார் அவன் பயங்கரமா பிடிச்சிருக்கா சார், வாயே நாடுது சார் அப்படின்னா பிடிச்சிருக்கவங்களுக்கு சிபிஆர் பண்ண முடியாது.
குடிச்சிருக்கவங்களுக்கு ஏன் சிபிஆர் பண்ண முடியாது அப்படின்னா அவங்க உணர்ச்சி நிலைகள் பூரா கீழே இருக்கும். அவனை நீங்க அமுக்குனீங்க அப்படின்னா அமுக்குறதுலே இருந்துட்டு போயிடும். அதனாலதான் குடிச்சவங்களுக்கு மெஜாரிட்டியா நேரத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்டே பண்ண முடியும். இல்ல எனக்கு வந்து சங்கடமா இருக்கு, அவர் வாயில பூரா பூச்சிக்கொள்ளா இருக்கு, வாயெல்லாம் நாறுது, எப்படி அந்த உயிரை காப்பாத்துறது அப்படின்னா ஒரு கட்சி போல ஒரு நல்ல துவைச்ச துணியோ கம்ஃபர்ட் போட்டு துவைச்ச துணியை எடுத்து வாயில போட்டுட்டு வச்சு ஊதிடும். ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு அதுதான் வேற வழி இல்லை. இல்ல உங்க சட்டையிலேயே ஒரு ஹாஃப் எடுத்து வாயில வச்சு ஊதிடுங்க. அப்போ எத்தனை பம்பு? 30 பம்பு. அதுக்கு வந்து 2 தடவை மூக்க பிடிச்சி நுரையீரலுக்குள்ள ஊதலும். எதுக்காக நுரையீரலுக்குள்ள ஊதுறோம்? அதாவது நம்ம உடம்புக்கு வந்து 2 விஷயம் தேவை. ஒண்ணு காத்து, பிராணவாயு, ஆக்சிஜன். 2வது வந்து சத்து, நம்ம சாப்பிட்ற பொருள் சத்து. இது 2யுமே எது கொண்டு போகுதுன்னா ரத்தம் தான் கொண்டு போகுது. ரத்தத்தை நகர்த்தி கொண்டு போற வேலை தான் இதயத்தோட வேலை. அந்த ரத்தத்துல பிராணவாயு இருக்கிறதுங்கிற வேலை வந்து நுரையீரலோட வேலை. அப்போ அதனாலதான் இதை 3 தடவை அமைக்கிட்டு வாயில ஊதும். ஓகே, இதுதான் சிபிஆர். இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா நீங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே சிபிஆர் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருக்கு. சாப்பிட்ற நேரம் வந்துச்சோ? சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு 30 நொடியில என்ன பார்த்தோங்கிறத மட்டும் கன்க்ளூட் பண்ணிடுறேன். என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஒருத்தவங்க மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் உதவி கொடுக்கணும். முதல் உதவிங்கிறது ஒரு முற்றிலுமான உதவி கிடையாது, அது மருத்துவ ஹெல்ப் கிடையாது. முதல் உதவி முடிச்ச பிறகு நீங்க கண்டிப்பா உங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் ஏபிசின்னு ஒரு புரோட்டோகால் பார்க்குறோம். அதுல டிஆர் மட்டும் தான் பார்த்துருக்கோம். டினா டேஞ்சர், என்ன ஆபத்து இருக்குங்கிறத சுற்றி பார்த்துட்டு தான் அவங்களுக்கு உதவி பண்ணணும். அடுத்து ஆர், அவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ரெஸ்பான்ஸ் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு, ஆனால் மயங்கி இருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் காப்பாற்றலாம். அவங்க மயங்கி இருக்காங்க, அவங்களுக்கு காதை கிள்ளி பார்த்தாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா அடுத்த நிமிஷம் என்ன ஆக போகுதுன்னா இதயம் நிற்க போகுது. இதயம் நின்றுச்சுன்னா எப்படி சிபிஆர் கொடுக்கணுங்கிறத பார்த்துருக்கோம். இதய துடிப்பு வந்து ஒரு ஆளுக்கு அடல்ட்டுக்கு வந்து எவ்வளோ இருக்கும்? 60 100. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து 40 60. ஸோ இது நின்றுச்சு அப்படின்னா நம்ம சிபிஆர் கொடுக்கணும். சிபிஆர் எப்படி கொடுக்கணும்னா டாமினண்டான ஹேண்டு, அது மேலே அடுத்த கை மடக்கி நெஞ்சு குழியில வச்சு எத்தனை தடவை அனுப்பணும்? 30 தடவை அனுப்பணும். ஒரு நொடிக்கு 2 தடவைங்கிற மாதிரி 2 இன்ச் ஆழத்துல அழுத்தணும். 30 தடவை அனுப்பின பிறகு மூக்க பிடிச்சி 2 தடவை வாயில ஊதணும். இது எவ்வளவு நேரத்துக்கு செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு உயிர் வர்ற வரைக்கும் இதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க உயிரோட வச்சிருக்கணும். அதுதான் வென்டிலேட்டர்னு சொல்றது. ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா வாயில ஒரு பலூன் கொடுத்து பக்கத்தில் டாக்டர் உட்காந்து நர்ஸ் அமைக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த வென்டிலேட்டருங்கிறது இதுதான். இது கையிலே நம்ம அழுத்துறதுக்கு பதிலாக ஒரு மிஷின் வந்து அவங்களுக்கு அந்த பம்பை கொடுக்கும். வாயில மட்டும் இந்த காற்று அமைக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்ட் செஷனை முடிச்சிருக்கோம். நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? இல்லை, இது ரிலேட்டடா இல்லை, பர்சனலாக இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு, அதுக்கு நான் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேள்வி இருந்தால் கேளுங்க. இந்த நாளை முடிச்சு. பாம்பு கடிச்சா என்ன பண்றது, பள்ளி கடிச்சா என்ன பண்றது? வெரி குட். லோ பிபி ஆச்சு அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இதய துடிப்பு கம்மியா இருக்கு, பிளட் பிரஷர் கம்மியா இருக்கு. அவங்க என்ன பண்ணணும்னா பேசாம உட்கார வச்சு மெதுவா மூச்சு வாங்கி மூச்சோட சொல்லிட்டு இனிப்பு கம்மியான ஜூஸ் கொடுக்கணும். இனிப்பு அதிகமான ஜூஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா திரும்ப ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு அதிகமாகும், திரும்ப பிபி ஷூட்டப் ஆகிடும். லோ பிபியில் இருக்கவங்களுக்கு பிபி ஷூட்டப் ஆச்சுன்னா மயங்கி விட்டுருவாங்க. ஸோ அவங்கள வந்து அமைதியாக உட்கார வச்சு மெதுவாக மூச்சோட சொல்லணும். பாம்பு கடிச்சா வாயில இருந்து ரத்தத்தை உரியக்கூடாது. அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். முடிச்சுட்டாங்க நம்ம சார் தான் நான் பேசுகிறேன். சொல்லுங்க சார். இன்ஜுரி பீட் பண்ணா ஃப்ரான்சிஸ் பின்னாடி அடிச்சிருக்காங்க. எல்லாரும் படம் பார்த்துருக்கீங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாம இங்க என்ன இருக்கு? மெடுலா ஆப்ளிகேட்டா, அதாவது மூளையோட சிறு மூளைன்னு சொல்றது. உடல்ல இருந்து எடுத்துட்டு போன பிராண வாயுவை மூளைக்கு செலுத்தக்கூடிய பகுதி அது. ஸ்மோக் பண்றவங்களுக்கு தம் அடிச்சோன்னே அப்படின்னு இருக்கும். இந்த கஞ்சா போடுறவங்க ஏன் அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த கஞ்சா போக போய் எதை பாதிக்கும்னா டைரக்டா இந்த மெடுலா ஆப்ளிகேட்டா சிறுமூளையை தான் பாதிக்கும். அது என்ன பண்ணும்னா மூளைக்கு போற ஆக்சிஜன், அதாவது மூளைக்கு போற பிராணவாயுவை தடுக்கும். அந்த தடுப்பு தான் நமக்கு போதையா தெரிகிறது. ஸ்மோக் பண்ணாலும் அப்படிதான், கஞ்சா போட்டாலும் அப்படிதான், எதை இன்ஹேல் பண்ணீங்கனாலும் அப்படிதான். அப்போ நீங்க ஓங்கி இங்க அடிக்கல மெடுலா ஆப்ளிகேட்டாக்கு போற ரத்தம் வந்து குறைஞ்சிடும். அப்படி குறைஞ்சிருச்சுன்னா தன்னால உங்களை வந்து பிராணவாயு இல்லாம ஷட் டவுன் ஆகும். இதை ரெக்கவர் பண்றதுக்கு வந்து ரெக்கவரி பொசிஷன் இருக்கு. அதை வந்து எப்படின்னா பொதுவாக படுக்க வைக்கிறது 3 ஸ்டெப் ரெக்கவரி பொசிஷன். அது பேர். நம்மளோட இதயம் எந்த பக்கம் சாஞ்சிருக்கு? லெஃப்ட் பக்கம் சாஞ்சிருக்கு.
தூங்கையில ஒரு சாட்சி தூங்கி இருக்கீங்களா? இப்படி படுத்திருக்கீங்களா? மல்லாக்க படுத்திருக்கீங்களா? யாரோ அப்படி நெஞ்சில அடைக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் படுத்திருந்தா. அதே இது இங்கிட்டு சாஞ்சு படுத்திருக்கீங்களா வலது பக்கம், அப்பயுமே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்காது. ஆனா இடது பக்கம் சாஞ்சு தூங்கி பாருங்க, எல்லா குழந்தையும் பாருங்க மெஜாரிட்டி இடது பக்கம் தான் சாஞ்சு படுப்பாங்க. ஏன்? ஹார்ட் வந்து இப்படி இருக்கனால இப்படி சாஞ்சிங்கன்னா உடம்புல இருக்க மொத்த ரத்தமும் இப்படி வந்து நிற்கும். உடம்புல ஒரு பாதியில நீங்க படுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, உடம்புல இருக்க மொத்த ரத்தமும் இந்த பாதியில இருக்கும். ஹார்ட் ரத்தத்துக்குள்ள இருக்கும். இப்போ மீன் தொட்டியில ஒரு மோட்டர் இருக்கு, தண்ணிக்குள்ள வச்சு ஓட்டுனீங்கன்னா ஒழுங்கா ஓடுமா? தண்ணிக்கு வெளியே எடுத்து வச்சு ஓட்டுனீங்கன்னா ஒழுங்கா ஓடுமா? தண்ணிக்குள்ள வச்சா தானே ஒழுங்கா ஓடும். அது மாதிரி நம்ம இப்படி சாஞ்சு படுக்கையில லெஃப்ட் சைட்ல சாஞ்சு படுக்கையில உடம்புல இருக்க எல்லா ரத்தமும் வந்து ஹார்ட்டுக்கு மேல இருக்கும். ஹார்ட் ரத்தத்துக்குள்ள இருக்கும், நல்லா பம்ப் பண்ணும், நமக்கு நல்லா தூக்கம் வரும். அதனாலதான் குழந்தை இங்கிட்டு சாஞ்சு படுக்கிறது, நம்ம இங்கிட்டு சாஞ்சு படுக்கிறது. அப்போ மயங்கினவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்ல அது மாதிரி அடிபட்டு மூச்சு கம்மியா போறவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு கை இடது பக்கம் தான் ஹார்ட் இருக்கு, வலது கையை இப்படி கன்னத்துல வச்சு அவங்கள இந்த பக்கமா அப்படி சாய்ச்சி படுக்க போடுறது. எதுக்காக இப்படி கை வைக்கிறது அப்படின்னா, இப்படி சும்மா அப்படி கன்னத்துல போட்டீங்கன்னா இந்த பக்கம்னா ப்ரெஷர் பாயிண்ட், ரத்தம் போற ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு. இதுல ஏதாவது அழுத்தினாலும் மூளைக்கு ரத்தம் போகாது. அதனால சப்போர்ட்டுக்கு அவங்க கையவே எடுத்து இப்படி படுக்க போடுறாங்க. லெஃப்ட் சைட்ல அவங்கள படுக்க போடுறது பேர் தான் ரெக்கவரி பொசிஷன் பேர். சப்போஸ் அவங்க அதாவது என்னன்னா விஷம் எதுவும் பிடிச்சிருந்தாங்கன்னா கூட அது கொஞ்சம் கொஞ்சமா லெஃப்ட் சைட்ல படுக்க போட்டீங்கன்னா வாய் வெளியே வந்து ஒளி ஓடும். அப்ப இந்த கையை என்ன பண்றதுன்னா, ஒண்ணு இப்படி நேரா வச்சுக்கலாம், இல்லை இப்படி 90 டிகிரியில் வச்சுக்கலாம். இந்த கையை பிரச்சனை இல்லாமல் இந்த கையை இப்படி வச்சு இந்த கையை இப்படி கொடுத்து ஹார்ட் இருக்க பக்கம் இப்படி படுக்க போட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி மூளைக்கு காத்து போகாம இருக்கு, வேற ஏதாவது இப்போ நீங்க CPR